I am glad you are watching my channel. Today topic is number system. A system in which we study different type of numbers, the relation rules grown in them is called a number system. அதாவது நம்பர் சிஸ்டத்துல எத்தனை டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அதை பத்தி படிக்கிறது தான் நம்பர் சிஸ்டம் சொல்றாங்க. அதுல உள்ள ரிலேஷன்ஸ் ரூல்ஸ், அதாவது மேஜர் டைப் ஆஃப் 4 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி படிக்கிறத நம்பர் சிஸ்டம் சொல்றாங்க. we use the symbol 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மொத்த 10 டிஜிட்ஸை டிஜிட்ஸ்னு சொல்றோம். இதுல 1ல 9 வரையும் இருக்கிறது சிக்னிபிகன்ட்னு சொல்லிட்டு சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ், இதுல 0 மட்டும் இன்சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ். இப்போ இதுல உள்ள ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 10 எடுத்துக்கிறோம்னா இது ஃபுல்லா சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ். இதே 0 1 5 அதுல 15 மட்டும் தான் சிக்னிபிகண்டா இருக்கும், 0 சொல்ல மாட்டோம், அது இன்சிக்னிபிகன்ட். இதுதான் சிக்னிபிகன்ட் இன்சிக்னிபிகன்ட் உள்ள வித்தியாசம். அடுத்து இதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, அதோட டைப்ஸ் எத்தனை, மொத்தம் 11 டைப்ஸ் இருக்கு, அதோட பத்தி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மொத்தம் 11 டைப்ஸ் இருக்கு. இது ஒன்னு பார்த்தா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், கோ பிரைம், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ். மொத்தம் 11 டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இதுல தனித்தனியா இதுல உள்ள இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ் denoted by as n, அதாவது n-ல denote பண்றோம். n 1 2 3 up to infinity வரையும் இருக்கிறத நேச்சுரல் நம்பர்ஸ்னு, ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும் இருக்கிறத நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்றோம். இதுல நோ நெகட்டிவ் நம்பர்ஸே வராது, ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ். இப்போ ஹோல் நம்பர்ஸ் பார்க்க போகலாம். ஹோல் நம்பர்ஸ் ஆல் நம்பர்ஸ், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் 0 2 அதாவது it denoted by capital W. அது W equal to 0 1 2 3 4 up to infinity. அதாவது இது ஒன்லி, இதுலயும் ஒன்லி நெகட்டிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான், நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது. இப்போ இன்டீஜர்ஸ் பார்க்கலாம். ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதாவது இதை எப்படி சொல்ல போறோம்னா, எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் சேர்ந்து இதை எப்படி டினோட் பண்ணணும்னா, மைனஸ் ஐ டினோட் பண்ணிட்டு ஐ ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, அதை மாதிரி டிஃபைன் பண்றோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன டைப்ஸ்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இது எதுல இருந்துன்னா ஐ பிளஸ்னும் 0 இருந்து இன்ஃபினிட்டி வரையும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஐ பவர் மைனஸ் மைனஸ் 1 டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரையும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஈவன் நம்பர்ஸ் பார்க்கலாம். கவுண்டிங் நம்பர் டிவைடட் பை 2, அதாவது ஒன்றும் இல்லை, எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பை 2 வருதோ அது எல்லாத்தையும் ஈவன் நம்பர் சொல்லுவோம். 2 4 6 7 8 10 எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ என்ன, இது எல்லாமே 2 டிவைட் ஆகும். அடுத்து பார்க்கலாம் ஆட் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர் விச் நாட் டிவைடட் பை 2, எந்த நம்பர்ஸ் எல்லாம் 2 டிவைட் ஆகலையோ அது எல்லாத்தையும் ஆட் நம்பர்ஸ் சொல்லுவோம். 1 3 5 7 9 etc. Prime numbers. Counting number is exactly divided by 1 and itself. அதாவது எந்த நம்பர்லாம் 1ஆல டிவைட் ஆகுது அப்புறம் அதே நம்பரால் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 3 5 7 11 13 etc. இது எல்லாத்தையும் பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். அதாவது 2ங்கிறது அதே நம்பரால் டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும், இதனால இது பிரைம் நம்பர்ஸ். அடுத்து காம்போசிட். They must be at least one factor apart from 1 itself. பிரைம் நம்பர்ஸும் காம்போசிட் நம்பர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, 1ஆல டிவைட் ஆகணும், அதே நம்பரால் டிவைட் ஆகணும், அப்புறம் ஒரு ஃபேக்டர்ஸ்னா காரணி.
இப்போ வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து 4, 6, 8, 9. அதாவது இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2, அப்புறம் 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1. இப்படி இருந்தால் அது ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து 6ன்னு எடுத்தோம்னா 3 2 6, 3 6 இன்ட்டு 1 6 இப்போ 9. 9 எடுத்துக்கிட்டோம்னா 9 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 9, 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். கோப்ரைம் நம்பர்ஸ். 2 natural numbers are said to be coprime if their common divisor is 1. அதாவது ரெண்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ் 7, 9, 15, 16 இப்படி இருக்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து ஒன்னால டிவைட் ஆகணும். அப்புறம் வந்து ரெண்டு நம்பருமே போத் ஒன்னால டிவைட் ஆகணும். இது வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் p by q. ஃபார்ம் வந்து p by qல இருக்கணும். அதாவது q நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். q ஈக்குவல் டு 0 இருந்தா டினாமினேட்டர் வந்து 0 ஆகும். அது வந்து இன்ஃபினிட், அதாவது எண்ண முடியாது, இன்ஃபினிட் நம்பர் ஆயிடும். அதனால q ஈக்குவல் டு 0 ஆயிடும். எக்ஸாம்பிளுக்குன்னா 1/2, 3/4, 5/6 எக்ஸெட்ரா அப்படி இருக்கணும். இப்படி இருந்தா அது வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இட் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் p by q. இது வந்து p by q ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நம்பர்ஸ் வந்து இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். இட் ஆல்சோ q நாட் ஈக்குவல் 0. எக்ஸாம்பிளுக்குன்னா √2, √3, √5 எக்ஸெட்ரா. அதாவது √16 ஈக்குவல் டு 4. அதை வந்து 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட முடியாது, √2 வந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால அது ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூட் போத் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். எல்லா இர்ரேஷனல் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 2/3, √2, √5, 5 எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது போத் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ரியல் நம்பர்ஸ்.